சர்க்கரை நோயை சரியாக்கும் பப்பாளி இலைகள். பப்பாளி இலைகளில் இருக்கிற ஃபைட்டோநியூட்ரியன்ட் காம்பனன்ட்ஸ் வலிமையான ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்பட்டு சீரான இரத்த ஓட்டத்துக்கு உதவுது. இதில் இருக்கிற பப்பாயன், ஆல்கலாய்ட்ஸ், ஃபினாலிக் போன்றவை பாசிட்டிவ் பயாலஜிக்கல் எஃபெக்டை ஏற்படுத்துகின்றன. இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு. 3 முக்கிய காரணங்களுக்காக பப்பாளி இலைச்சாறு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றதா இருக்கு. இப்போ நாம் பப்பாளி இலை டீ போடுற முறையை பார்ப்போம். இதுக்கு தேவையானவை: பப்பாளி இலைகள், தண்ணீர். ஒரு பேனை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. பிறகு அதில் சில பப்பாளி இலைகளை போட்டு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இதை வடிகட்டுங்க. இப்போ பப்பாளி இலை டீ ரெடி. பப்பாளி இலை டீ தரும் நன்மைகள்: இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்குது. போதிய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இல்லாத காரணத்தால் உயிரணுக்களால் சரியாக குளுக்கோஸை எடுக்க முடியறதில்ல. இதன் விளைவாக டைப் 2 டயாபெட்டிஸ் ஏற்படுது. பப்பாளி இலைச்சாறு செய்கிறதால டைப் 2 டயாபெட்டிஸ் நோயாளிகளோட ஏஎல்டி மற்றும் ஏஎஸ்டியோட என்சைம்ஸ் லெவல் குறைஞ்சதாகவும் அவர்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரித்ததாகவும் மௌரிட்டியன் பாப்புலேஷன் மீது நடத்திய ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. டயாபெட்டிஸ் காம்ப்ளிகேஷனை குறைக்குது. நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்புள்ள ஃபேட்டி லிவர், கிட்னி டேமேஜ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் போன்றவற்றை குறைக்குது. பப்பாளி இலைச்சாறில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உதவுது. காயங்கள் ஆறுவதை துரிதப்படுத்துது. பொதுவாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு காயம் ஆறுவதில் கொஞ்சம் காலதாமதமாகும். இதனால் வேறு சிக்கல்கள் ஏற்படலாம். பப்பாளி இலைச்சாறை எடுத்துக்கிட்டா அது காயத்தை வேகமாக ஆற்றுதுன்னு ஆராய்ச்சிகள் முடிவு சொல்லுது. இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதுக்கு காரணம். இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த மட்டும் இல்லாமல் இன்னும் பல நன்மைகளையும் பப்பாளி இலைச்சாறு தருது. இது கேன்சர் செல்களின் வளர்ச்சியை தடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. பப்பாளி இலைகளை உட்கொள்ள சிறந்த வழி அதை டீ மாதிரி தான் சாப்பிடணும். 10 பப்பாளி இலைகளை 1/2 லிட்டர் தண்ணீரில் போடுங்க. தண்ணீர் பாதி சுண்டும் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது ஒரு கிளாஸில் வடிகட்டுங்க. ஆறின பின்னால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இது அஜீரணத்தை போக்குது, உடலை சுத்தமாக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதை நீங்கள் ஒரு டானிக் மாதிரியும் சாப்பிடலாம். இந்த டீயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு உங்கள் இரத்த சர்க்கரை அளவை ஸ்டேபிளாக வச்சுக்கலாம்.